கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக தேவனுடைய செய்தியை கேட்பதற்காக நீங்கள் தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாஞ்சைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் தேவ செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். உன்னதங்களில் வாசமாக இருந்து பூமியின் மணமக்களை கண்ணை பார்த்து வருகிற பரலோக பிதாவே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரங்களை ஆசீர்வதியும் ஆவியினால் நிரப்பும். நீர் எங்களோடு பேசும் பொழுது நாங்கள் அதை கேட்கிறோம். அதை புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைகள் கேட்கிற எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீட்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்கிறோம். இவ்வளவு நேரம் இத்தனை நாட்கள் போராட்டத்தை குறித்து, கலகத்தை குறித்து நாம் படித்து வந்தோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்பதை பற்றி விவரித்து வந்தோம். இப்பொழுது கன்க்ளூஷன், அந்த போராட்டத்திலிருந்து, அந்த கலகத்திலிருந்து தெய்வ பிள்ளைகளை மீட்பதற்காக கிறிஸ்துவானவர் இரண்டாவது முறை வரப்போகிறார். தீமை ஏன் உண்டானது என்ற ஒரு கேள்வி அநேகருக்கு ஏற்படுகிறது. அதற்கு பதில் என்ன அப்படின்னா, தேவன் மனிதர்களுக்கு தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை கொடுத்தது தான் காரணம் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடியும். தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்ததினால் மனிதன் தீமையும் தெரிந்தெடுக்கலாம், நன்மையும் தெரிந்தெடுக்கலாம். ஆகவே ஆண்டவர் இந்த மனிதனுக்கு தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை கொடுத்ததன் மூலம் தீமை உலகத்தில் உண்டானது. அந்த தீமை உலகத்தில் உண்டாவதற்கு முதல் காரணம், சாத்தான் தன்னை இந்த உலகத்தில் தேவன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை தான் பறித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மக்களை வஞ்சித்தான். மக்கள் அந்த வஞ்சனையில் அகப்பட்டபடினால் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆளுகை சாத்தானிடத்திலே கடந்து சென்று விட்டது. ஆகவே இந்த தவறான தீர்மானம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். காரணம், ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தி நீ இதை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி யாரிடத்திலும் சொல்லவில்லை, எப்பொழுதும் சொல்லவில்லை. ஆனால் காரியத்தை சொல்லியிருக்கிறார். தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களையும் சாப்பிடு, தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய விருட்சத்தை மாத்திரம் நீ புசிக்கக்கூடாது, புசிக்க நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த மரணம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்றால், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படினால் தவறு செய்தவர்களை முற்றிலும் அழித்துவிட்டு கலகத்தின் மோசமான விளைவுகளை மற்றவர்களும் அனுபவிக்காமல் தேவன் செய்திருக்கலாம் அல்லவா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. உதாரணத்துக்கு வேதத்தில் ஆண்டவர் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் கோதுமை விதையை விதைத்தான். 3 நாளைக்கு பிறகு அந்த விதை முளைத்திருக்கிறதா இல்லையா என்று சொல்லி அந்த விவசாயியும் தன்னோடு வேலை செய்தவர்களும் அந்த நிலத்திற்கு வருகிறார்கள். கோதுமை விதையும் முளைத்திருக்கிறது, பக்கத்தில் களைகளும் முளைத்திருக்கிறது. அப்படினால் வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள், நாம் நல்ல கோதுமையை தானே விதைத்தோம், பின்ன இந்த களைகள் எப்படி வந்தது என்றால், இது சத்துரு செய்த காரியம், சாத்தான் செய்த காரியம் என்று சொல்லி அந்த தோட்டத்தின் எஜமான் சொல்லுகிறார். அப்பொழுது வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், உமக்கு சித்தமானால் இந்த கதிர்களை எல்லாம் நாங்கள் பிடுங்கி போடவா என்று சொல்லி கேட்கும் பொழுது, அப்பொழுது அந்த தோட்ட எஜமான் சொல்லுகிறான், வேண்டாம், இரண்டையும் வளர்விடுங்கள். அறுவடையின் முடிவு நேரத்தில் என்னுடைய கோதுமை மணிகளை நான் என்னுடைய களஞ்சத்தில் சேர்த்து, பிறகு இந்த களைகளெல்லாம் அறுத்து நான் நெருப்பில் அவற்றை சுட்டு எரிப்பேன் என்று சொல்லுகிறான். அப்படின்னால் ஏன் இரண்டையும் வளரவிட்டான் அப்படின்றால், களைகளை பிடுங்கும் பொழுது நல்ல கோதுமை மணிகளை நீங்கள் பிடுங்கி போட்டு விடுவீர்கள் அந்த கதிர்களை. ஆகவே இரண்டும் வளரட்டும். இந்த கலகக்காரர்களை முழுமையாக தேவன் அழிக்காமல் இன்னும் வைத்திருப்பதற்கான காரணம், கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் தம்முடையவர்களை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார். அவருடைய மூன்றாவது வருகையில் யாரெல்லாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்து மரித்திருக்கிறார்களோ அவர்களை உயிர்த்தெழ செய்து அவர்களை மீண்டும் அக்கினிக்கு இரையாக கொடுப்பார். அந்த காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்குது. மாபெரும் போராட்டம் தான் இதற்கு பதில். தேவன் வெளிப்படையான ஒரு ஆட்சியை நடத்தி வருகிறார். தேவனை பற்றிய விஷயங்கள்
அவருடைய வழிகாட்டு பெரும்பாலும் நமக்கு புதிராக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சுயமறுப்பு, தயவு, நியாயம், அன்பு, கற்பனை குறித்த எழும்பக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைக்கும் விதத்தில் மாபெரும் போராட்டத்தை அவர் தீர்ப்பார், ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். 1000 வருட அரசாட்சியில் குறைந்தபட்சம் தொலைந்து போனவர்களில் முடிவு குறித்த பதிலையாவது நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு நித்தியமாக அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதை இந்த காரியம் வெளிப்படுத்துகிறது. சாத்தானை கட்டி போடுதல். ஏன் கட்டி போட்டாங்க சாத்தானை? உண்மையிலேயே தூதன் சங்கிலியை கொண்டு வந்து சாத்தானை கட்டினானா அப்படின்னா, உண்மையிலேயே சாத்தானை சங்கிலி போட்டு கட்டவில்லை. கிறிஸ்துவானவர் 2வது முறை வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருந்து கிறிஸ்துவோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கிறிஸ்து வரும்பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய துன்மார்க்கர்கள் அவருடைய கோபாக்கினின் மகனால் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லி பர்வதங்களையும் குன்றுகளையும் நோக்கி ஓடி மாண்டு போனார்கள். அந்த மாண்டு போன மக்கள் இங்கே இருக்கிறார்கள். பரலோகத்துக்கு சென்ற கிறிஸ்துவனுடையவர்கள் 1000 வருட அரசாட்சி அங்கே செய்வார்கள். அந்த 1000 வருடம் அவர்கள் துன்மார்க்கரை நியாயம் தீர்ப்பார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில், ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜனங்கள் மோசம் போக்காதபடிக்கு அது பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலை ஆக்க வேண்டும் என்று இந்த 3 வசனங்களை வாசிக்கிறோம். அப்படினால் கிறிஸ்தனுடையர்கள் கிறிஸ்துவோடு அவருடைய 2வது வருகையிலே பரலோகம் சென்று விடுகிறார்கள். இங்கே சாத்தான் சோதிப்பதற்கு, துன்பப்படுத்துவதற்கு மனிதர்கள் என்று யாரும் கிடையாது. ஆகவே யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சாத்தான் அங்கே கட்டப்படுகிறான். அப்படின்னா சங்கிலியால் அவன் கட்டப்படவில்லை, தனிமைப்படுத்தப்படுகிறான். உலகத்தில் எந்த மனிதனும் கிடையாது, உயிருள்ள மனிதன் யாரும் கிடையாது, சாத்தான் மட்டும்தான் உயிரோடு இருப்பான். அவனுக்கு அந்த தண்டனை தான் இந்த 1000 வருடம். இந்த 1000 வருடத்தில் தனிமையை அவன் போக்கிக் கொள்வான். அப்படின்னால் என்ன நடக்கிறது அப்படின்னா, மீண்டும் கிறிஸ்தின் 3வது வருகையில் சாத்தானுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கிறது. அப்படின்னா துன்மார்க்கர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். இந்த துன்மார்க்கர் உயிரோடு எழுப்பப்படும் போது என்ன நடக்கிறது என்றால், சாத்தான் அவர்கள் எல்லாரும் ஒன்று திரட்டி மீண்டுமாக இந்த பரிசுத்த வான்களோட யுத்தம் பண்ணுவதற்காக அவன் ஆயத்தமாகிறான். கட்டப்படுதல் என்று வேதாகமத்திலே பல வழிகளில் சொல்லப்படுகிறது. 18 வருமாய் கூனி விழுந்த ஒரு தாய் பிசாசின் கட்டினால் இருந்தாள். அவளிடத்தில் இருக்கப்பட்ட பிசாசை தேவன் விரட்டினார் என்று பார்க்கிறோம். அதே போல பல தீமையின் மேல் சபைக்கு தேவன் கொடுக்க வல்லமையும் கட்டுதல் என்று சொல்லப்படுகிறது. எனவே நியாய தீர்ப்பின் ஒரு அடையாளமாக இந்த கட்டுதல் என்பது இருக்கிறது. இங்கே சாத்தானை சங்கிலியினால் கட்டப்படுகிறார் அப்படின்றால், அவன் மனிதர்களின் சஞ்சாரம் இல்லாமல், மனிதர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடாமல் மரித்திருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் இந்த சடலங்கள் மத்தியில், கல்லறைகள் மத்தியில் சாத்தான் உலாவிக் கொண்டிருப்பானான். அப்படினால் இங்கே வேதாகம காலத்தில் பெரும்பாலும் கட்டப்பட்டவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக இருக்கவில்லை, சத்தியத்திற்காக கட்டப்பட்டிருக்கிறார்கள், தவறு செய்தவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிறார்கள். எல்லா காரியங்களும் நடந்திருக்கின்றன. யோவான் ஸ்நானகனை சிறைச்சாலையில் கட்டினார்கள். அதே போல கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கட்டினார்கள். பவுலையும் பேதுருவையும் கட்டினார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது என்று சிறைச்சாலையில் கொண்டு சென்று கட்டி வைத்தார்கள். பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் போட்டு தொழுமரத்தில் கட்டினார்கள். ஆனால் ஆண்டவர் இவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கினார். உதாரணமாக பவுலு சீலாவும் அந்த ரோமாபுரியில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த நடுராத்திரியில் அவர்களை அடித்து அந்த தொழுமரத்தில் காலை தூக்கி மேலே கட்டிட்டுறாங்க. கீழே உட்காந்து இப்படி 2 கைகளிலும் ஆதாரப்பட்டு உட்கார்ந்து தான் உட்கார முடியும்.
ஆனாலும் அவர்கள் அந்த நடுராத்திரியில் அந்த கரங்களை தட்டி ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிற அந்த வேதனையிலும் கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி உற்சாகத்தோடு பாடிக்கொண்டிருந்தாங்க. அந்த பாடல் அந்த இடத்துல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை உண்டாக்கினது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அந்த இடம் மாற்றப்பட்டது. அந்த இடத்துல ஜெயிலர் மாற்றப்பட்டான். பவுலும் சீலாவும் அந்த கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கல்வை என்று 2 தீமோத்தேயு 2:9 நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனத்தினால் சாத்தானின் வாயை இயேசு அடைத்தார். தேவ வசனத்தினால் அதே வல்லமை நாமும் பயன்படுத்த முடியும். சாத்தான் கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லி மும்முறை இயேசு கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கக்கூடிய வசனங்களை சுட்டி காட்டி ஜெயித்தார். அதே போல தேவனுடையவர்களும் இந்த உலகத்தில் உபத்திரங்கள் வரும்பொழுது தேவ வசனத்தை சுட்டி காட்டி நாம் சோதனை ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அப்படின்னா பரலோக ராஜ்யத்திற்கு சென்ற பரிசுத்தவான்களுக்கு துன்மார்க்கர் மேல் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்குண்டான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்தார் என்றால் சரியான தீர்ப்பை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி புத்தகங்கள் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை புரட்டி பார்க்கிறார்கள். கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்தில் 661 பக்கத்தில் அம்மையார் இப்படி எழுதுகிறாங்க, அவர்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து துன்மார்க்கரை நியாயம் தீர்ப்பார்கள், சட்ட புத்தகமான வேதாமத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள், பூமியில் அவர்கள் செய்த கிரியைகளின்படி ஒவ்வொரு வழக்கையும் தீர்ப்பார்கள். துன்மார்க்கரின் கிரியைகளின்படி அவர்களின் பங்கு அவர்களுக்கு நியமிக்கப்படும். மரண புஸ்தகத்தில் அவருடைய பெயரின் கீழ் அது பதியப்படும் என்று அம்மையார் சொல்கிறாங்க. இறுதி நியாய தீர்ப்பு எப்பொழுது அப்படின்னா கிறிஸ்துவின் 3ஆம் வருகையில் இறுதி நியாய தீர்ப்பு நடக்கும். அப்படின்னா இந்த பரலோக ராஜ்யத்தில் 1000 வருட காலம் இந்த பரிசுத்தவான்கள் ஆல்ரெடி தேவன் என்ன செய்யிருக்காண்டா எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வந்து வைத்திருப்பார். அதை புஸ்தகங்களின் வாயிலாக இந்த மக்கள் தெரிந்து கொள்வார்கள். சரியான தீர்ப்பு என்று சொல்லி அவர்கள் தேவனை புகழ்வார்கள். ஆனால் பரலோகத்திலிருந்து இந்த பரிசுத்தவான்களோட கிறிஸ்துவானர் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது துன்மார்க்கரை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். துன்மார்க்கரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பும்போது மீண்டுமாக ஒரு யுத்தம் நடைபெறுவதற்காக சாத்தான் ஆயத்தமாகிறான். அந்த யுத்தத்தில் தான் இந்த நியாய தீர்ப்பு முடிவடைகிறது. அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பில் என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்காக கிறிஸ்துவானவர் அந்த 3ஆம் வருகையில் செய்கிறார். அந்த வேளையில் துன்மார்க்கரும் பழைய வானமும் பழைய பூமியும் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7-15 வரைக்கும் நீங்கள் வீட்டில் ஜெபத்தோடு வாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய வருகையில் ஒருவேளை நீங்களும் நானும் அந்த 2ஆம் வருகையில் அவரை எதிர்கொண்டு போய் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வோமானால், ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் ரட்சிப்படையாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஒருவேளை நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்பட்டு அந்த புஸ்தகங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு திருச்சபைக்கு வந்தவர்கள், நம்மோடு பழகினவர்கள் ஏன் இங்கே பரலோக ராஜ்யத்தில் இல்லை என்ற ஒரு கேள்விக்குறி நம்முடைய மனதில் எழுப்போம். ஆனால் அந்த நியாயத்தீர்ப்பு புஸ்தகங்களை திறந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சரியான காரியங்களை அங்கே குறிப்பிட்டு வைத்திருப்பார். நான் நினைக்கலாம், நான் இங்கே செய்வது ஆண்டவருக்கு தெரியாது, நான் என்ன தவறுகள் செய்திருக்கேன், என்ன பாவம் செய்துட்ருக்கேன், நான் என்ன காரியங்களை செய்துட்ருக்கேன், நான் மறைவாக தானே இருக்கிறேன், நான் மறைவாக தானே செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கலாம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, சமுத்திரத்தின் ஆழத்தில் போயிட்டு சுரங்கம் தோண்டி அதுக்குள்ளே நான் இருந்து பாவம் செய்தாலும் தேவனுடைய கண்கள் அங்கேயும் என்னை நோக்கி பார்க்குமா. அப்போது இந்த பாவங்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கும், பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆண்டவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு காட்டுவார். ஆண்டவர் நான் எந்த பாவம் செய்யலே, ஏன் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்க முடியாது. ஒரு வேளை கேட்டால் நம்ம கண் முன்னாடி அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஓடும். என்ன செய்வோம்? நான் செய்யவில்லை என்று மறுதளிப்போமா? ஏன்னா நான் எந்த இடத்துல என்ன காரியம் எப்படிப்பட்ட பாவத்தை செய்துட்ருக்கேன் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படையாக காட்டும்போது நாம் அதை மறுக்கவே முடியாது. கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற ஒருவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசைகளை விரட்டணும் அல்லவான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்டவர் சொல்லுவாரா, அக்கிரம செய்காரனை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் யாரோ நான் அறியேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்படி என்றால் பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்படி நான் செய்யாவிட்டால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே நான் ஆக்கினி தீர்ப்பு தான். நான் இந்த உலகத்தில் தான் இருக்க முடியே தவிர நான் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் 2வது உயிர்த்தெழுதல் இருந்தாலும் நீண்ட நாள் வாழ முடியாது. ஒரு சில நிமிடங்கள் அல்லது ஒரு சில மணித்துளிகள் அல்லது ஒரு சில நாட்கள் இருக்க முடியும். அதன் பிறகு நான் அக்கினிக்கு இரையாக்கப்படுவேன் என்பது வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு. முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். அப்படின்னா கடைசி நாட்களில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு வேறே தொழுவத்தில் இருக்கின்றன, அவைகளும் என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும், கடைசி காலத்தில் அந்த ஆடுகளும் வந்து என்னுடைய மந்தையிலே சேரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படினால் தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து தொழுது கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதையும் மீறி நான் ஏன் தொழுது கொள்ள வேண்டும், நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று இருக்கக்கூடியவர்கள் பர்வதங்களையும் குன்றுகளை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருப்பார்கள். கிறிஸ்தனுடைய வருகையில் மரணம் பாதாளம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனா காணப்படாதவனும் அழிக்கப்படுவதுதான் நிச்சயம். நியாய தீர்ப்பின் இறுதி செயலும் கூட அதேதான். புதிய வானத்தையும் புதிய பூமியும் யோவான் சொல்வது போல பேதுருவானவர் சொன்னதும் இரண்டும் சரியாக ஒத்துப்போகிறது. ஏனென்றால் பழைய வானம் பழைய பூமியும் வெந்து உருகி போம் அப்படி சொல்லி பேதுருவான்னு சொல்கிறாரு. ஆனால் யோவான் இங்கே சொல்லுகிறார், பழைய வானம் பழைய பூமி அழிந்து புதிய வானத்தையும் புதிய பூமியை ஆண்டவர் உருவாக்குகிறார் என்று யோவானும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பத்மதீவில் சிறைப்பட்டிருந்த பொழுதுதான் யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறார். அவரை சிறைப்படுத்துவதற்கு முன்பதாக அவருக்கு சில சோதனைகள் வந்தன. அவர் சத்தியத்தை அறிவிக்காதபடி இருப்பதற்காக எச்சரிப்புகளை கொடுத்தார்கள். அவர் கேட்கல. ஆனால் அவரை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி உணவில் விஷம் கொடுத்து அவருக்கு உணவருந்த கொடுத்தார்கள். அதை உண்டார். அவர் மறிக்கவில்லை. கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்க யோவானை. அவர் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தார். அவர் மறிக்கலை. ஆகினால இவருக்கு மரணம் வராது என்று சொல்லி அவரை தூக்கி பத்மதீவிலே போட்டு விட்டார்கள். அங்கே ஆகாரம் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் சாகட்டும் என்று. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு குகையை யோவானுக்காக ஆயத்தப்படுத்தி ஒரு கல்லை ஆயத்தப்படுத்தி கொடுத்து தலையணைக்காக அங்கிருந்து தான் அந்த உபத்திரவங்களை அனுபவித்து தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதுகிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம்? யோபை போலவா, யோவானை போலவா? நமக்கு யாராவது விஷம் கொடுத்திருக்கிறார்களா உணவில்? அல்லது நம்மை தூக்கி யாராவது எண்ணெயில் போட்டிருக்கிறார்களா? இல்லையே. அப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்கு வரவில்லையே. நமக்கு வருகிறது, யோபுக்கு வந்த போராட்டங்களில் 1000ல் 1 பங்கு கூட, ஒரு சிறு துளி கூட நமக்கு இல்லை. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்கி வாழ வேண்டும், எந்த அளவுக்கு அவரோடு இருந்து இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். படைக்கப் போகிற அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, எல்லாமே சந்தோஷம். சந்தோஷத்தோடு அங்கே வாழ முடியும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. அழுகிற அனுபவம் நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் புதிய வானத்தில் புதிய பூமியிலும் அந்த அழுகையின் அனுபவம் இனி கிடையாது. இந்த உலகத்தில் அநேகம் மறிக்கிறார்கள் என்ற அனுபவம் நமக்கு இருக்கிறது. நாம் ஒரு நாளைக்கு மறிக்கப் போகிறோம் என்ற சிந்தனை நமக்கு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் உடையவர்களாய் பரலோகத்துக்கு சென்று மீண்டும் அந்த புதிய வானத்திற்கு புதிய பூமிக்கு வரும் பொழுது மரணம் என்பது இல்லை, அலறுதல் என்பது இல்லை, சாத்தான் என்பவன் இருக்க மாட்டான்.
ஏனென்றால் 3வது வருகையில் இந்த பழைய வானத்தையும் பழைய பூமியும் அந்த சாத்தானோடு சேர்ந்து அவனுடைய சகாக்களையும் ஆண்டவர் அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறார். இந்த உலகத்தில் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் கிறிஸ்துவானவரே ராஜாவாக இருந்து கிறிஸ்துவே ஆட்சி செய்ய போகிறார். அங்கே ஜிசி பிரசிடென்ட் கிடையாது, டிவிஷன் பிரசிடென்ட் கிடையாது, யூனியன் பிரசிடென்ட் கிடையாது, செக்ஷன் பிரசிடென்ட் கிடையாது, ரீஜன் டைரக்டர் கிடையாது, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது, சர்க்கிள் லீடர்ஸ் கிடையாது, மற்ற எந்த பதவிகளையும் கிடையாது. சபையில் மூப்பர்கள் பதவியும் ட்ரெஸரர் பதவியும் சேவ் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்திற்கு பிரகாரமாக நான் உலகத்தை ஆண்டவன், நான் உலக ஜனாதிபதி, அல்லது நான் இந்திய ஜனாதிபதி, அல்லது நான் இந்திய பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லி யாரும் உரிமை பாராட்ட முடியாது. அல்லது நான் சீஃப் மினிஸ்டர், அல்லது நான் வார்டு மெம்பர், நான் எம்எல்ஏ எம்பி என்று யாரும் உரிமை கொண்டாட முடியாது. கிறிஸ்துவானவரே ராஜாவாக இருந்து மீட்கப்பட்ட தம்முடைய மக்களோடு அவர் இருந்து வாழ்ந்து ஆட்சி செய்வார். அதுதான் தானியேலில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில், எல்லார் ஆட்சியங்களும் அழிக்கப்படும், கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதி அந்த சிலையை அகற்றி, இந்த கல்லோ வென்றால் பூமியெல்லாம் நிரப்பக்கூடிய பெரிய பர்வதமாயிற்று என்று வாசிக்கிறோமே. அந்த கல் கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்து இந்த உலக ராட்சியங்களெல்லாம் ஒரு நாளைக்கு அழித்து தம்முடைய ராட்சியமாக நிலைநிறுத்தி மீண்டுமாக அவர் ஆட்சி செய்வதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்க வருகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நாம் பாவத்தில் இருந்தாலும் நம்முடைய பாவத்தை கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்து நாம் மீட்கப்பட்ட ஜனங்களாய் கிறிஸ்துவோடு கூட பரலோகத்துக்கு சென்று 1000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த பூமிக்கு வந்து அவரோடு சேர்ந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். ஆனால் அந்த விசுவாசத்தை நாம் வைக்குமானால், விசுவாசம் பரிபூர்ணமாக நம்மிடத்தில் இருக்குமானால் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம், கிறிஸ்துவோடு வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுப்பதற்காகத்தான், நம்மை மீட்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அவர் மீண்டும் வர இருக்கிறார். அவர் வரும்போது, இதோ இவரே தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களி கூர்ந்து மகிழ்ச்சியுடன் சொல்லப்படக்கூடிய அந்த பேரின்ப கூட்டத்தில் நீங்களும் நானும் இருந்து கிறிஸ்துவோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். அதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த வெளிச்சத்தில் நீங்கள் நானும் பிரவேசித்து கிறிஸ்துவனுடையவர்களாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மீட்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தீர். மீட்கப்பட்ட நாங்கள் பெற்ற இந்த வெளிச்சத்தை இருளில் இருக்கிற அநேக மக்களுக்கு பிரகாசிக்க செய்து அவர்களையும் உடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான நேயர்களை ஆசீர்வதியோட குடும்பங்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க முடியாது. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் தெய்வ செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளை இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி அவர்களும் இதை பார்க்கும்படியாக செய்யுங்கள். இந்த ஊழிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமென்.